ஹாய். ஸோ டே 2 இன்னைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். டே 1 அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? அந்த பர்சனல் மாஸ்டரி ஜர்னல் ஃபில் பண்ணீங்களா இல்லையா? ஸோ ஃபில் பண்ணீங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் உங்களுக்கு மட்டும் தான் விடை தெரியும். அப்படி ஃபில் பண்ணல அப்படின்னா ஒன்றும் தவறே இல்லைங்க. ஜஸ்ட் பாஸ் செய்யுங்க. பாஸ் செய்த பிறகு ஃபில் பண்ணுங்க. ஓகே, அந்த ஜேர்னல்ல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நேற்று நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் காலம்ல வந்து உங்களுக்கு மார்னிங் மைண்ட் செட் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மார்னிங் மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த பேஜை மட்டும் தான் நான் உங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். ரைட்? ஸோ இதுல இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஐட்டங்கள் எல்லாமே டெய்லி மார்னிங் ஃபில் பண்ணுங்க. ஓகே, டெய்லி மார்னிங் எழுந்தோடனே மெசேஜ் டு மை செல்ஃப் ஃபில் பண்ணுங்க. மார்னிங் மைண்ட் செட் இந்த கேள்விகளுக்கான பதில் நீங்களே அதை ஃபில் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது டாப் 3 கோல்ஸ், அன்றைய தினத்தினுடைய டாப் 3 கோல்ஸ் அண்ட் உங்களுடைய ஷெட்யூல். ஓகே, மேபி எனிதிங், அந்த ஒரு ஷெட்யூல், ஒரு பிளான் உங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதுக்காக. ஸோ அண்ட் இயர் சம்திங் நீங்க நன்றியோடு இருக்கிற ஒரு விஷயம் நீங்க ஃபில் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாமே மார்னிங் ஃபில் பண்ற ஒரு விஷயம். அடுத்தது அன்றைய நாள் முடியும் போது இந்த சைட்ல இருக்கு இல்லைங்களா, டெய்லி ரிஃப்ளெக்ஷன் ஸ்கோர் கார்டு. அன்றைய தினம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கறது நீங்க இதுல ஃபில் பண்ணி ஜஸ்ட் டிக் மார்க். ஓகேங்களா? அண்ட் உங்களுடைய இமோஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத ஃபில் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை நீங்க ஃபில் பண்ணல அப்படின்னா போய் தயவு செஞ்சு ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருக்கும் அந்த ஒரு இஷ்யூ இருக்கும். இன்னில இருந்து நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க நான் நம்புறேன். ரைட்? சரி, நேற்று லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதினா என்ன அப்படிங்கறதையும் பார்த்தோம். அட் தி சேம் டைம் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்தோம். சரி, இதெல்லாம் எல்லாம் சொன்ன ரோஜேஷ், ஆனா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங்கிற வார்த்தை NLPங்கிறதுக்கு நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங்கிறது தெரியுது. ஆனா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் ஒவ்வொருக்கும் அர்த்தம் என்னங்கிறதுக்கான பதிவு அந்த சாப்டர் 2க்கு முன்னாடியே ஒரு வீடியோ மூலியமா உங்களுக்கு அதை பதிவிட்டு இருந்தோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னாலும் நான் இப்போ மறுபடியும் நான் அதை சொல்றேன். ஜஸ்ட் டு ரீகால் திங்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். நியூரோ அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நியூரான்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு நியூரான்ஸ் நம்முடைய மெமரிஸ் ஆகட்டும், நம்முடைய செயல் எல்லாமே வந்து அந்த நியூரான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மளுடைய ஐம்புலன்கள் சொல்லி சொன்னோம். நம்ம பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, நம்முடைய ஒரு அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட், இது எல்லாமே வந்து அந்த 5 சென்சஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 சென்சஸ் மூலமாக தான் நாம புரிந்து கொள்கிற விஷயங்கள், நம்முடைய மெமரிஸ், இது எல்லாமே அதன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது எல்லாமே நியூரான்ஸ்ங்கிறத குறிக்கும். அடுத்தது லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நம்முடைய பாடி லாங்குவேஜா இருக்கலாம். லிங்குவிஸ்டிக்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்ங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம தினசரி உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் மட்டும் இல்லை, நம்முடைய பாடி ஆக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த செயல்கள், ஒவ்வொரு பாடி ஆக்ஷன்ஸ், நம்முடைய பிஹேவியர்ஸும் அந்த லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள உள்ளடங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமிங்கிற வார்த்தை என்னென்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்முடைய பிஹேவியர்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளால கோடிங், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ல வர மாதிரி நம்மளால கோட் பண்ண முடியும். ரைட்? இன்னைக்கு என்னுடைய பிஹேவியர் இதுவா இருக்கு, நாளைக்கு இன்னொரு பிஹேவியர் நான் மாத்தணும் அப்படின்னா, ஸோ அதற்கு உண்டான ஒரு இன்னர் ப்ரோக்ராமிங் நம்மளால செய்ய முடியும். அதுதான் இந்த ப்ரோக்ராமிங்கிற வார்த்தை குறிக்குது. ஓகேங்களா? சோ இந்த NLP அண்ட் ஈர்ப்பு விதி, இது ரெண்டுத்திலயும் காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, NLPல 4 pillars ஆஃப் NLP அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 4 முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈர்ப்பு விதியில பாத்தீங்க அப்படின்னா, அதுலயும் இந்த 4 pillars உள்ளடங்கும். முக்கியமான விஷயம், ரெண்டுத்திலயும் காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, நமக்கு ஒரு இலக்கை அடைய வேணும் அப்படின்னா அந்த இலக்கு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவுட்கம், அதாவது ஒவ்வொரு விஷயம் நமக்கு, நம்முடைய செயல் ஒவ்வொன்றுமே ஒரு அவுட்கம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் அந்த அவுட்கம். ரைட்டுங்களா? சோ எனக்கு என்ன தேவை அப்படிங்கறத நான் கிளியரா இருந்தால் மட்டுமே தான் அந்த தேவையை என்னால் அடைய முடியும். அதுதான் அந்த அவுட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட்? ஈர்ப்பு விதியிலும் உங்களுக்கு அதிகமாக சொல்லப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தேவை என்னங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு சொன்னால் மட்டுமே தான், அதுல தெளிவான ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ரைட்? ஸோ அதே தான் நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு சில ஃப்ரேம்ஸ் இருக்கும். நம்மளுடைய மைண்ட் ஃப்ரேம் சொல்லி சொல்லுவோம். மனநிலை அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு மனநிலையில வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். பிரதானமாக இருக்கிற வெற்றியாளர்கள் எல்லாரும் அந்த அவுட்கம் பேஸ் பண்ணின மனநிலையில தான் பேசுறாங்க. அதாவது 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து அவுட்கம் ஃப்ரேம்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பிளேம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளேம் ஃப்ரேம்ங்கிறத நான் சொன்னா உங்களுக்கு அவுட்கம் ஃப்ரேம் ஈஸியா புரியும்.
பிளேம் ஃப்ரேம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் நினைக்கிற விஷயம் என்னால அடைய முடியல அப்படின்னா குறை சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த தவறு என்னால இல்ல, இன்னொருத்தரால இல்ல, இதனாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் நோட்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இன்னொருத்தர் மேல பழி சொல்ற மாதிரி. ஓகேங்களா? பிளேம்ஸ். ஓகே, இந்த பிளேம் கேம் சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இன்னொருத்தர் மேல குறை சொல்லிட்டே இருக்கும். அதுதான் அந்த பிளேம் ஃப்ரேம். அந்த மனநிலையில இருந்து ஆப்ரேட் செய்யும் போது எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு சொல்யூஷன்ங்கிறதே கிடைக்காது. ப்ராப்ளம் மைண்ட் செட்லயே தான் இருக்கும். ரைட்? சோ இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, எதனால நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே தான் மைண்ட் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். வேற அந்த நிலையில இருந்து நம்ம அவுட்கம் ஃப்ரேம், எனக்கு ஓகே ப்ராப்ளம் நடந்தது, என்ன அதுல இருந்து நான் என்ன கத்துக்க போறேன், இல்ல அதுல இருந்து நான் அடுத்த ஸ்டெப்க்கு என்ன மூவ் ஆக போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அவுட்கம் ஃப்ரேம்ல நம்ம மாற ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்முடைய மனநிலை சோர்வாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் நம்ம பிளேம் ஃப்ரேம்ல இருக்கோங்கிற மாதிரி உங்களுக்கே புரியுது. இந்த பிளேம் ஃப்ரேம் அவுட்கம் ஃப்ரேம் பற்றி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்வோமா? உங்களுடைய ஹேண்ட் அவுட்ல ஒரு பேஜ் இருக்கும், அந்த பிளேம் ஃப்ரேம் அவுட்கம் ஃப்ரேம் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அதுல ஒரு செட் ஆஃப் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதற்கு கேள்விகளுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மைல்டான ஒரு ப்ராப்ளம், சின்னதான ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? எல்லா வாழ்க்கையிலும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ சின்னதான ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸோ அந்த ஒரு மைல்டு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு இதுல கொடுத்திருக்கிற ஒரு அந்த கேள்விகள், ஓகேங்களா? அந்த மைல்டு ப்ராப்ளம் ஜஸ்ட் கண்களை மூடி ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த மைல்டு ப்ராப்ளம் உங்க மனசுக்கு இப்போ மனக்கண்ணில் பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் கேட்கிற கேள்வி, ஒவ்வொரு கேள்விகளுக்கா நீங்களே பதில் எழுதுங்க. முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ் ராங், அதாவது என்ன பிரச்சனை அப்படிங்கறத அதில் எழுதுங்க. ரைட்? செகண்ட், why do I have this problem, எதனால இந்த ப்ராப்ளம் எனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது. ஓகே, எழுதிட்டீங்களா? மூன்றாவது, how long have I had it, எத்தனை நாளா இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு. சோ நீங்க பொறுமையா டைம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்க படிச்சு அதில் ஃபில் பண்ணலாம். அண்ட் டீடைலா ஃபில் பண்ணுங்க. ஒன்றும் இந்த ஆக்டிவிட்டி, இந்த ஒர்க் அவுட் புக் எல்லாமே உங்களுக்கானது. ஸோ இதை நீங்க எங்கேயும் பகிர்ந்துக்க போறது கிடையாது. ஸோ தைரியமா நீங்க எது வேணாலும் ஃபில் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின், how long have I had it அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க நான் நம்புறேன். அடுத்த கேள்வி, how does this limit me, இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு தடைக்கல்லா இருக்கு அப்படிங்கிறது. how does this limit me. ஐந்தாவது, whose fault is it that I have this problem, இந்த பிரச்சனை யாரால எனக்கு ஏற்பட்டுச்சு. ஓகே, முடிச்சிட்டீங்களா? இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க, ரைட்டுங்களா? ஜஸ்ட் அகைன் டேக் ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதே ஜேர்னல், அந்த ஒர்க் புக்லயே இன்னொரு பக்கத்துல பாருங்க, வேற செட் ஆஃப் கேள்விகள் இருக்கும், அதர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதற்கு இப்போ நீங்க பதில் சொல்ல போறீங்க. அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஏற்கனவே அந்த மைல்டு ப்ராப்ளம் வைத்திருந்தீங்க இல்லைங்களா? அந்த மைல்டு ப்ராப்ளமே வச்சுக்கோங்க. இந்த கேள்விகளுக்கு அந்த மைல்டு ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ரைட்? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு ஐ வாண்ட், இந்த ப்ராப்ளம் நடந்துருச்சு, இப்போ எனக்கு என்ன தேவை, வாட் டு ஐ வாண்ட். அடுத்தது, வென் டு ஐ வாண்ட் இட், எனக்கு எப்போ எனக்கு தேவையான அவுட்கம் வேணும் அப்படிங்கிறது. மூன்றாவது கேள்வி, how will I know that I have it, அந்த வேணுங்கிற அவுட்கம் எனக்கு கிடைத்த பிறகு எனக்கு எப்படி தெரியும், எனக்கு கிடைச்சிருச்சுங்கிறது எனக்கு எப்படி தெரியும். ஃபில் பண்ணிட்டீங்களா? டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான்காவது கேள்வி, when I get what I want, what else in my life improve, அதாவது எனக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு, அந்த ப்ராப்ளம் வந்து நான் ஒரு அவுட்கம் என்ன தேவைங்கிறத நான் முடிவு செய்துட்டேன், அந்த அவுட்கம் நான் அடையும் போது என் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுதல் அடையும். நான்காவது, இந்த ப்ராப்ளம்ல இருந்து அவுட்கம் பேஸ் பண்ணி நான் போகும்போது எனக்கு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவைப்படும், என்னென்ன உதவிகள் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது. அது யார் மூலியமாக கூட இருக்கலாம், ஒரு நபர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஃபில் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ஐந்தாவது, how can I best utilize the resources that I have, எனக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு வளங்கள், அதாவது ரிசோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிசோர்ஸ் நான் எப்படி நல்லா பெஸ்டா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான பதில் எழுதுங்க. ஆறாவது, what am I going to begin doing now to get what I want,
இப்போ நான் என்ன செய்ய போறேன், அந்த அவுட்கம் அடைவதற்கு நான் என்னென்ன செய்ய போறேன் அப்படிங்கறத அதை நோட் டவுன் பண்ணுங்க. ஃபீல் பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ நீங்களே பாருங்க, நம்ம 2 கேள்விகளுக்கும் பதில் சொன்னது ஒரே மைல்டு ப்ராப்ளம், ஒரே சேம் கான்டெக்ட் தான், ஒரே ப்ராப்ளம் தான் நம்ம வச்சிருக்கோம், ரைட்டுங்களா? ஆனா ஒரு செட் ஆஃப் கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிளேம் ஃப்ரேம்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். எதற்காக இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் நடந்தது, எதனால நடந்தது, ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரியான கேள்விகள், அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் போது நான் கொடுக்கிற பதில்கள் வேறு. நீங்க உங்களுடைய பதில்களே பாருங்க, ரைட்டுங்களா? அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அது எல்லாமே வந்து சரி இந்த ப்ராப்ளம் நடந்துருச்சு, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரது அப்படிங்கறதுக்கான கேள்விகள். ஓகே, அந்த கேள்விகளுக்கான பதில்கள் பார்க்கும்போது ரெண்டுமே டிராஸ்டிக்கா வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கே அர்த்தமாகுதுங்களா? சோ ரெண்டுத்துக்கும் அப்படியே டிராஸ்டிக்கான வித்தியாசம் இருக்கும். சோ இதுதான் அந்த ஒரு அவுட்கம் பேஸ்ல நம்ம டிரைவ் ஆகும்போது எனக்கு என்ன தேவைங்கிற புரிதல் எனக்கு ஏற்படும் போது அதை நோக்கி போகும்போது நமக்கு என்ன ஒரு தடைகள் ஏற்பட்டாலும் அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். அப்போ நமக்குள்ள கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கேள்விகள் சரியான கேள்விகளா இருக்கணும். அவுட்கம் பேஸ்ட் அந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருந்து நான் கேட்கப்பட்ட கேள்விகளா இருக்கணும். பிரச்சனை மைண்ட் செட்ல இருந்து கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை இன்னும் அதை ஸ்ட்ராங் தான் பண்ணும். அதாவது என்னுடைய ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பாடி எனர்ஜி ஃப்ரீக்வன்சி நான் பத்தி பேசணும் இல்லைங்களா? சோ நான் பிரச்சனையில இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பாடி ஃப்ரீக்வன்சியே வேற மாதிரி ஆயிடும். என்னுடைய எனர்ஜி லெவல் இருக்கு இல்லைங்களா, அந்த எனர்ஜி லெவல் நான் எமிட் பண்ற அந்த எனர்ஜி எல்லாமே வந்து நெகட்டிவான எனர்ஜியா மாற ஆரம்பிக்கும். வேற அவுட்கம் ஃப்ரேம்ல இருந்து ஆப்ரேட் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா இருக்கும், ரைட்? சூப்பர். சோ இன்றைய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 அசைன்மெண்ட் இருக்கும். ஓகே, சோ ரொம்ப பயப்பட வேணாம், எல்லாமே உங்களை பத்தின ஒரு அசைன்மெண்டா தான் இருக்கும். ஒண்ணு வந்து நம்மளுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல், பர்சனல் மாஸ்டரி ஜேர்னல், நீங்க அது டிஃபால்ட்டா அடுத்த ஒரு 21 நாள் ஃபில் பண்ணியே ஆகணும், நான் விட போறது கிடையாது, சரிங்களா? அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன அசைன்மெண்ட். இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருந்து நான் பல நேரங்கள் நம்ம ஆப்ரேட் பண்றோம்னு பார்த்தோம். சோ ஈர்ப்பு விதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஈர்ப்பு விதி சரியா நடக்காது. ஓகே, when we always complain and blame அப்படிங்கறது கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்காது. சோ அதனால இன்னில இருந்து ஓகே அடுத்த ஒரு 21 நாளும் அடுத்த ஒரு 20 நாள் இருக்கு இல்லைங்களா, 20 நாளும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தினசரி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் இந்த சென்ஸ் வந்து இட்லியில உப்பு இல்ல, தோசையில உப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி, அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு காலையில வந்து நான் ஆஃபீஸ் போறப்போ டிராஃபிக் ஏற்படுது அப்படின்னா, அச்சோ இன்னைக்கு எதுக்குற டிராஃபிக், இப்படி என்னடா இவ்வளவு டிராஃபிக்கா இருக்குன்னு வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு நீங்க எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அலாரம் வைக்கிறீங்க, ஆனா எழுந்தது ஒரு 7 மணிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி என்னடா இன்னைக்கு 7 மணிக்கு நான் எழுந்துட்டேனே, அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிறதே இருக்கக்கூடாது. உங்களுடைய அளவோட லிமிட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தான் நீங்க பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுதான் அடுத்த ஒரு 20 நாளும் டிஃபால்ட் டாஸ்க். ஒன்னு பர்சனல் மாஸ்டரி ஜேர்னல் நீங்க ஃபில் பண்ணணும், 2வது இது. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட், உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலும் கம்ப்ளைண்ட்ங்கிறதே பண்ணக்கூடாது, பிளேம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. அவுட்கம் பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாமே அடுத்த ஒரு 20 நாள் நீங்க ஆப்ரேட் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த 2வது அசைன்மெண்ட். அடுத்த சாப்டர்ல நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 4 பில்லர்ஸ்ல ஒண்ணுதான் பார்த்திருக்கோம். ஒன்னு அவுட்கம் அப்படிங்கறத மட்டும் தான் பார்த்தோம். அதுலயே உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த 3 பில்லர்ஸ், அதாவது 3 விஷயங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும் அண்ட் NLP, இரண்டுக்கும் 3 விஷயங்கள் முக்கியமா தேவை. அதை அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். See you.